உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுல இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஒரு செய்தியை, குடும்ப செய்தியை சொல்வதற்காக ஒருத்தர் வரார். நம்ம வீடு மாதிரி பெரிய பங்களாக்களா இருக்காதே, திறந்த தெருவுதான். அப்படி ஒரு சின்ன வீடாக இருக்கிறது. அந்த வீட்டினுடைய கதவு திறந்திருக்கிறது. வீட்டிலிருந்து சப்தம் வந்து கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவி நிறைய பேசுறாங்க. அமீருல் மோமினின் ஜனாதிபதி, ரோம பேரரசும் பாரசீக பேரரசும் யாருடைய பெயரை கேட்டால் நடுங்குகிறதோ அத்தகைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்க அம்மாவுடைய சத்தம் வலிமையா இருக்கு, பெருசா இருக்கு. அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. வந்தவர் பார்த்தாரு, இந்த வந்த நேரம் சரியில்லை, அமீருல் மோமினுக்கு இங்க டோஸ் விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் திரும்பி போயிட்டார். இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க. டக்குன்னு வெளியில வந்தாங்க. அவரை கூப்பிட்டாங்க, வாப்பா, என்னப்பா நீ வந்த போன என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல ஒண்ணும் இல்லை அமீர் மோமின், சும்மா என்ன வந்த சொல்லு, வந்த விஷயத்தை சொல்லு. அழுத்தி கேட்ட போது அவர் சொன்னார், என் மனைவியினுடைய நாக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கிறது, கூட குறைய பேசுறாங்க. அத அவங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் நசியத்து பண்ண சொல்லலாமே, மனைவியை கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிச்சு இப்படிலாம் நடக்காதம்மா அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன். எங்க வீடு பரவாயில்ல அமீருல் மோமினின், உங்க வீட்டுக்கு இங்க அதுக்கு மேல இருக்க வீட்டு வாசல் படிங்கிறது இதுதானோ அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறார். அப்ப அவங்க சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாணவர்கள், அவங்கள்ட்ட பாடம் படிச்சவங்க, நாங்கள் பார்த்திருக்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக நாங்கள் அவதானித்து இருக்கிறோம். உம்மஹாத்துல் மூமினீன், நம்முடைய தாய்மார்கள் ஏதாவது வாயை திறந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருப்பாங்க, பதில் பேச மாட்டார்கள். யாராவது ஒரு நபர் வாயை திறந்து விட்டால் கணவன் மனைவியில் மற்றவர் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்லவா, எனக்கு உணவை சமைத்து தருகிறாள் என்னுடைய மனைவி, அது அவளது கடமை அல்ல. எனது ஆடைகளை துவைத்து சுத்தம் பண்ணி தருகிறாள், அது அவளுடைய கடமை அல்ல. என் பிள்ளைகளுக்கு பால் ஊட்டினால் அது அவளுடைய கடமை அல்ல. என் பிள்ளைகளை பராமரித்துக் கொள்கிறார், அது அவளுடைய கடமை அல்ல. இதெல்லாம் என்னுடைய கடமை. இந்த கடமையெல்லாம் அவள் செய்யும் பொழுது அவள் 2 வார்த்தை பேசினால் நான் ஏன் அமைதியாக இருக்கக்கூடாது? இதைத்தான் ரசூல் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். அப்படி இருந்து பார், நீ உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். நீ ஆகிரத்திலே சொர்க்கத்தை தேடுவதை விட இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை தேடலாம் என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.